Good evening. Welcome back to 12th onwards, first step towards your goal. நாம் இன்னைக்கு வந்து ஆர்ஆர்பி சென்னை வந்து 11,127 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் 15/5 ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து 14/6. அதனால் இதில் வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க ஸ்கூல் அதாவது +2 முடித்தவங்க கூட இதில் எலிஜிபிள். அதனால் ப்ளீஸ் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிறது தான் போஸ்ட்டு. லெவல் 2 இனிஷியல் பே வந்து 19,900, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 to 30 வரைக்கும் இருக்கலாம். நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 11,127 அப்படின்னு இருக்குது. இதில் வந்து 2 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் தான் இதில் வந்து அப்ளை பண்ணணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 500 பக்கம் வருது ஃபீஸு. அது சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்லைடில் பார்க்கலாம். அதாவது he may do by paying மாடிஃபிகேஷன் ஃபீ ₹250. ஆன்லைன் ஃபில்லப் பண்ணும்போது கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து 2 இருக்குது. சிபிடி அப்படின்னு இருக்குது, CBT2ன்னு இருக்குது. அப்புறம் CBAT அப்படிங்கிற ஸ்டேஜில் இன்னொரு எக்ஸாம் இருக்குது. அப்புறம் மெடிக்கல் செக்கப் அந்த மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எக்ஸாமில் ஃபில்லப் பண்ணணும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹500. SC/ST கேண்டிடேட் வந்து 250 இருந்தாவே போதும். இது ஆன்லைனில் ஃபில்லப் பண்ணி அது இனிஷியலாக அது ஆன்லைன் பேமெண்ட்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எப்படி வேணாலும் பே பண்ணலாம். ஆன்லைன் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது எந்த ஸ்டேஜில் 5 ஸ்டேஜ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து CBT, அப்புறம் CBT2, CBAT அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற 5 ஸ்டேஜில் வந்து இந்த ஃபில்டரிங் இருக்குது. இதில் என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ரிகுலேஷன் SSLC ப்ளஸ் ITI ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் தி இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஆஸ் அபோவ் வில் ஆல்சோ பி அக்செப்டபிள் இன் லீவ் ஆஃப் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். டிகிரி படித்தவங்களும் இதில் வந்து போடலாம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் 18 to 30 இருந்தால் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ளஸ் அந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் இருக்குது. ஏஜ் லிமிட் மாறும், அது பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த போடுறேன். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வெப்சைட் வந்து rrbchennai.gov.in வெப்சைட்டில் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் 9790097632 நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். harsha0710@gmail.com நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஷேர் அண்ட் லைக் தி வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப். இது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். See you in the next video.